எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். காவேரியோட சங்காத்தமே உங்களுக்கு வேணாங்கறாங்களே. நான் சொல்றேன், இவங்க சங்காத்தமே நமக்கு வேணாம். ஏய், கையெழுத்து போடு. அத்தை போடுறீங்க, போடுறீங்க. சூப்பர் சாரதா, சூப்பரா நடிக்கிற. அம்மாவும் பொண்ணும் வேற லெவல்ல நடிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஏன் இன்னும் அவார்டு கொடுக்காம இருக்காங்க? நிறுத்துறீங்களா? என்ன கையெழுத்து தானே வேணும்? போடுறேன். ஒண்ணு இல்ல, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். காவேரி ஆனா விஜய் தானே இதுல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. முதல்ல அவரோட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. நீங்க சொல்ற எல்லா இடத்துலயும் நான் கையெழுத்து போடுறேன். என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? உங்க பேரன் தானே அனுப்பி வச்சாரு. அப்ப அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. யாராவது ஒன்ன சின்னதா தப்பா பேசினாலும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும். ஆம்பளை பையன் மாதிரி சீறிக்கிட்டு சண்டைக்கு போவல. ஆனா இப்போ அந்த பொம்பளைங்க ரெண்டும் அந்த மாதிரி உன்னை கேவலப்படுத்தி நம்ம குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டு போயும் நீ விடாம அந்த பையன் கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுப்பேன்னா அது ஏன்? நானே சொல்றேன். நான் அவருக்கு பொண்டாட்டியா நடிச்சுட்டு மட்டும் இல்ல, பொண்டாட்டியா மனசார மட்டும் இல்ல. ஆமா, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான செமையான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் என்னென்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். இதுதான் இந்த கதையோட கருத்து. வழக்கம் போல் நம்ம ராஜாவும் மந்திரி அரட்டடிச்சு பேசினே இருக்கிறப்ப உங்களுக்கு தான் எனக்கு தெரியல, நம்ம ராஜா குதிரக்கமாகவே எல்லாத்துலேயுமே கேள்வி கேட்டு அந்த வகையில் டே மந்திரி, கடவுள் என்னடா பண்ணுறாரு, உனக்கு சொன்னாலும் சொல்ல முடியுமாடா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னம்மா நான் இந்த மாதிரி சப்பா கேள்விலாம் கேட்குறீங்க என்கிட்ட, இதெல்லாம் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் சொல்லிவிடும் அப்படின்றப்ப, இதை கேட்டால் காண்டான மன்னர் என்னது ஆடு மேய்க்கிற பையன் பதில் சொல்லணும். நீ போய் இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையனை கூட்டின்னு வர, இந்த கேள்வி நான் அவன் சொல்லணும், இல்லை உன் தலையை வெட்டி கையில் குத்துறோடான்றப்ப, என்னடா இந்த பைத்தியக்காரன் அப்படி சொல்லிட்டானேன்ட்டு சரி போய் ஒரு ஆடு மேய்க்கிற பையனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்து சபையில் நிற்க வச்சா, டேய் தம்பி, கடவுள் இப்போ என்ன பண்ணுவார் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோடனே, மன்னா இப்போ நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்க, மன்னராக கேட்குறீங்களா, ஒரு ஆசானாக கேட்குறீங்களா, இல்லை ஒரு சீடனாக கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு தான் பதில் தெரியலையே, நான் ஒரு சீடனாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன பண்ணால் இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. உங்களோட குரு ஆசானை நிற்க வச்சுட்டு நீங்கள் மேலே எவ்வளோத்தா உட்காந்து கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயோ ஆமாம் இந்த பையன் சொல்கிறது கரெக்டாச்சு, யார் இங்கே வாடா, இவனை கூட்டு போய் ராஜ ஓடையில் கூட்டு வந்து மேலே போய் உட்காரு கொஞ்ச நேரம், சரி நான் இந்த ஆடு மேய்கிற துணியை போட்டு கீழே நிற்கிறேன், என்னடா ஓகேவா, சரி இப்போ சொல்லு உன் கடவுள் என்ன பண்ணுறாரு சொல்லு அப்படின்ற உடனே, மன்னா கடவுளா இங்கே பாருங்கள், சாதாரண ஆடு மேய்க்கிற என்னை மன்னர் ஆகிட்டாரு, மன்னராக இருந்த உங்களை ஆடு மேய்க்கிற அளவுக்கு ஆகிட்டாரு, இந்த மாதிரி பல அற்புதம் பண்ணுறாரு, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி இந்த கட்டையை முடிக்கிறேன்.